ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம், குறிப்பாக இயேசுவை இரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் இருந்த காலத்திலே பல சம்பவங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஸ்தோத்திரம் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 ஸ்தோத்திரம் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது அதிலே ஒரு குஷ்டரோகியான ஒரு மனுஷனை குறித்து அங்கு வேதம் நமக்கு கூறுகிறது. குஷ்டரோகம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு குஷ்டரோகியை குறித்து அங்கு நம்ம தெளிவாய் பார்க்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டின் அந்த நாட்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு குஷ்டரோகி என்று சொன்னால் அந்த குஷ்டரோகம் அந்த மனிதனிடத்தில், அந்த மனுஷனிடத்தில் காணப்பட்டதாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாய் அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே வாழ முடியாது. அவர்கள் பாளையத்திற்கு புறம்பே அவர்கள் கொடுக்கப்பட்ட ஏரியாவில் தான் அவங்க இருக்க வேண்டுமே தவிர மற்ற மனுஷர்கள் நடமாடுகிற வசிக்கிற இடத்துல அவங்களால வாழ முடியாது. ஒருவேளை குடும்பத்தாராக இருக்கலாம், குடும்பத்தாரே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. ஸ்தோத்திர குஷ்டரோகம். காரணம், ஐயோ எனக்கு வந்துருமே, எனக்கு வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை பாசமுள்ள பெற்றோர்கள் முடிஞ்சளவு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த தொற்று வியாதி சாதாரணமானதல்ல, அவன் தள்ளியே நிற்கணும். முடிஞ்சளவு பார்ப்பாங்க, அடுத்து தனியாக வச்சிருவாங்க. வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தையான ஒரு வியாதி படும்போது யாராவது ஆறுதலாக இருக்க மாட்டாங்களா? அப்படி தான் யோசிப்பாங்க இல்லையா? ஒரு உடம்புக்கு சரியில்லை, ஏதோ ஒரு வியாதி தாக்குது, ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் யாராவது உதவிக்கு இருக்க மாட்டாங்களா? அப்படி தான் எண்ண வேண்டிய சூழ்நிலை உலக ரீதியாக காணப்படுகிறது இல்லையா? ஆனால் இந்த வியாதிப்பட்டால் யாரும் உதவி செய்கிற உள்ள சூழ்நிலையில் போகிறதுக்கு பயந்து தான் நிற்பாங்க. அதனால் இவங்க பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். ஏன்னா குஷ்டரோகம். இப்படிப்பட்ட ஒரு அவஸ்தையில், ஒரு வேதனையில் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு துக்கம் நிறைந்த, ஒரு வேதனை நிறைந்த, ஸ்தோத்திரம் ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு அவல நிலை அந்த மனுஷனுடைய வாழ்க்கை. அப்படிதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருந்தது. அப்போது இயேசு அந்த மலைப்பிரசங்கத்தின் சூழ்நிலையில் இவனை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை அங்கு பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, ஒரு குஷ்டரோகி என்ன செய்கிறான் தெரியுமா? இயேசுவை ஸ்தோத்திரம் பார்க்கிறான். அவரை பார்த்து கேட்கிறான், இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த குஷ்டரோகி இயேசுவை பார்த்து கேட்குறான். காரணம் என்ன தெரியுமா? யாரும் பல பேர் அவனுக்கு உதவியாக இருந்திருப்பாங்க. இந்த வியாதி கண்ட மாத்திரத்தில் யாருமே இல்லை. எல்லாம் ஒதுங்கிட்டாங்க, எல்லாம் தள்ளி நிற்கிறாங்க. விசாரிப்பார், யாரும் இல்லை. அந்த சூழ்நிலையில் வாடி தவித்து கொண்டிருக்கிறான். அந்த காலங்களிலே குஷ்டரோகி ஒருவேளை ஒரு இடத்தை விட்டு மறு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவன் சத்தம் போட்டு கொண்டு தான் போகணும். சோதர காரணம், அந்நிய ஜனங்கள் எதிரே வந்துடக்கூடாது என்று சொல்லி அவன் சத்தத்தை கொடுத்து தான் போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். அப்போ இயேசுவின் அருகாமையில் வந்து கேட்குறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். பாருங்க, குஷ்டரோகியை யாருமே தொட விரும்ப மாட்டாங்க. அப்படிதான் அந்த வியாதியினுடைய அகோர தன்மைகள். ஏன்னா ஆரம்ப நாட்களில் நாங்கள் போய் ஸ்தோத்திர குஷ்டரோகம் வியாதியால் தாக்கப்பட்டு அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு எல்லாம் நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். ஐயோ, அவங்க ஸ்தோத்திரம் தூர இருந்து வரும்போது அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக இருப்பாங்க, வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் வரும்போது தான் தெரியும்
அவருடைய குஷ்டரோக வியாதி இருக்கிறது. அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காரங்களை வைப்பார்கள். அவர்கள் வருவாங்க, ஒரு ஹாலு, அதில் இருந்து பேசுவோம். பேசி இயேசுவை பற்றி சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து நாங்கள் வாங்கி கொண்டு போன பொருட்களை கொடுத்து விட்டு அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லிவிட்டு நாங்கள் வந்து விடுவோம். காரணம், அந்த குஷ்டரோக வியாதி அப்படிப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கும்போது இயேசுவின் அருகாமையில் வந்து சொல்லுகிறான், ஆனால் உம்மால கூடும் இந்த வியாதியை மாற்ற. இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசு அவனை நோக்கி ஸ்தோத்திரம் தமது கையை நீட்டி என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவனை தொட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம். உலகம் அருவருப்பாக நினைக்கலாம், உலகம் புறக்கணிக்கலாம், உலகம் ஐயோ ஏளனமாக பேசலாம், இல்லை உலகம் தள்ளிப்போம் அப்படின்னு வேற சொல்லலாம் இல்லையா? உலகம் அப்படி தான், மனுஷனுடைய லெவல் அதுதான். அவங்கள எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நல்ல சூழ்நிலைகள் அதுதான். ஆனால் உங்களை உண்டு பண்ணின இயேசு, தாயின் கர்ப்பத்திலிருந்து உங்களை பாதுகாத்து இந்த உலகத்திற்கு வெளிப்பட பண்ணின இயேசு உங்கள் மேலே மனதுருக்கத்தோடு இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு நிற்கிறீங்களா? வேதனையோடு நிற்கிறீங்களா? ஐயா குஷ்டரோகம்தான் வேதி இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தையாய் என் வீட்டில் வெளியே போக முடியாமல் நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். கடன் பிரச்சனை என்னை வாட்டி வதைக்குது, வெளியே போக முடியலை, ரூமுக்குள்ளே நான் அடைஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை. எங்கே போனாங்கன்னு சொல்லி தெரியாத லெவலில் நான் மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னால் முடியலை, ஒரு விடிவு வராதா என்று சொல்லி ஒருவேளை ரூமில் அறையில் வேதனையோடு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்க, கவலைப்படாதிருங்க. ஒருவேளை பாவத்தின் அகோரத்து நிமித்தம் செய்த குறை நிமித்தம் யாருக்குமே தெரியாது. ஐயோ, மனுஷர்கள் செய்கிற பாவங்கள் எல்லாம் அக்கிரமங்கள் எல்லாம் சாதனமானதல்ல. அவர்களால் தாங்கிக்கிட முடியாத காயங்கள் உள்ளங்களிலே, வேதனைகள் இன்னைக்கு அப்படி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடைஞ்சி போய் யாருக்கும் தெரியாமல் ஒருவேளை நீங்கள் சோதரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசுக்கு தெரியும். பரலோக தேவனுடைய கண்களை மறைக்கவே முடியாது. ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு அதை உணர்ந்து இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தால் நிச்சயமாய் இயேசு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இந்த குஷ்டரோகி இயேசுகிட்ட கேட்ட வார்த்தை, இயேசு மனதுருகி அவனை தொட்டு என்று பார்க்கிறோம். தொடுறார். ஒருவேளை எட்டிப்போன்னு சொல்கிறாங்களா? பயப்படாதீங்க, உங்களை நேசிக்கிறார் இயேசு, உங்களை விரும்புகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த குஷ்டரோகிய வியாதி உள்ளவனை அவர் தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் பாருங்க. ஸ்தோத்திரம். யாருமே அவனுடைய சரீரத்தில் அந்த வியாதி வந்த பிற்பாடு தொடையில. ஸ்தோத்திரம். ஒருவேளை அதெல்லாம் இங்கே எழுதப்படலை. நான் என்னுடைய எண்ணத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒருவேளை அவன் சொன்னால் போதும்னு ஒருவேளை நினச்சி இயேசுவே என்னை தொட வேண்டாம் அப்படின்னு என்ன சொன்னான்னு நம்ம தெரிய மாட்டாங்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சொல்லி இருக்கலாம், இயேசுவே இது குஷ்டரோக வியாதி, யாருமே கிட்டே வர மாட்டாங்க, நீங்கள் தொட்டுறாதீங்க, நீங்கள் சொன்னால் போதும் எனக்கு விடுதலை வரும்னு சொன்னான்னு நம்ம தெரியலை. யாருமே என்னை பார்க்க வரலையே, என் சரீரத்தை யாருமே தொட முடியாது, தொடவும் இல்லையே, என் மனைவி என் பிள்ளைகள் கூட என்னை வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு உள்ள ஏமலை அவனுடைய மனசில் இருந்த அந்த காயத்தை ஆற்ற சுகப்படுத்தின பிற்பாடு சரீரத்தை தொடையில குஷ்டரோகம் இருக்கும்போதே அவனை தொட்டு அதுதான் இயேசு. அதான் பாசமுள்ள தெய்வம். சுகப்படுத்தி விட்டு அவனுடைய சரீரத்தை தொடையில அந்த வியாதி இருக்கும்போதே தொட்டு என்று பார்க்கிறோம். எவ்வளவு நல்ல கர்த்தர், எவ்வளவு நல்ல கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதான் இயேசு, அதான் தேவன். பாருங்க, எட்டிப்போன்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, எல்லாம் பாருங்க, கீழே நிற்பாங்க, ஸ்தோத்திரம், எட்டிப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம இயேசுவை பாருங்க, அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. அவரை நீங்கள் நம்புனா
இயேசுவை உண்மை தெய்வம் என்று சொல்லி விசுவாசித்தா ஏட்டிப்போன்னு சொல்ல மாட்டார், வான்னு சொல்லுவார். ஐயா, வியாதியினால ஒருவேளை தள்ளி நில்லுன்னு சொல்கிறாங்களா? இயேசு அப்படி சொல்லவே மாட்டார். உங்களை நேசிக்கிறார், உங்களை விரும்புகிறார். இந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுப்பீங்களா? ஒருவேளை இப்படிப்பட்ட வியாதி நிமித்தம் தாக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? இயேசுவை விசுவாசித்தா நிச்சயமாக அற்புதம் நடக்கும், நிச்சயமாக அற்புதம் நடக்கும். எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு உங்களை சுகப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இடம் கொடுப்பீர்களா? ஜெபிப்போமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் என்னோடு இந்த வேளையிலே ஜெபிக்கிற இந்த அருமையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த வியாதியினால் தாக்கப்பட்டு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்றைக்கு மனதுருகி அந்த குஷ்டரோக வியாதியை நீக்கின கர்த்தர் இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, குஷ்டரோக வியாதி தான் இல்லை, நான் வேதனையோடு இருக்கிறேன், எனக்கு முடியலை, என்னால் முடியலை, வாழ்வதா சாவதா என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த அருமை சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக, அருமையான இந்த மகனுக்காக, மகளுக்காக, இந்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஐயா. அன்றைக்கு மனதுருகின அதே இயேசு இன்றைக்கு நீர் வல்லமை உள்ளவர் அல்லவா? ஒரு குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யும், ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். பல பேர் இவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே, இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த வியாதியின் கட்டை அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அந்த போராட்டத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சூனியத்தின் கிரியைகள் அழிவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. கர்த்தர் கிரியை செய்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்களை நீர் ஆசீர்வதித்து அதற்காய் நன்றி. விடுதலை கொடுத்தீர், அதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களோடு கூட நாங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு தெரியப்படுத்தினால் அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றும் ஒரு இயேசுவின் இரட்சகர் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே இரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.